travel vlog. ஹலோ ட்ரீமீஸ், வெல்கம் பேக் டு SP Dream Studios. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஹைதராபாத் சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஹைதராபாத் போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போனோன்றத பார்க்க போறோம். ஏன் இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் பிளான்னா, நார்மலா நம்ம எப்பயுமே பேக் மட்டும் பேக் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். ஆனா இந்த தடவை தான் கர்நாடகால ஹோட்டல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா கேஸ் ப்ராப்ளம், பெட்ரோல் ப்ராப்ளம், நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணோம். நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம டிக்கெட்லாம் போட்டாச்சு, டிக்கெட் புக் பண்ணியாச்சு, ஹோட்டல் புக் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. பட் அங்க ஹோட்டல்ஸ் இருக்கா, எல்லாமே ஒர்க் ஆகுதா, டிரான்ஸ்போர்ட் இருக்கா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அதுக்காக நாங்க எப்படி ப்ரிப்பேர் ஆனோன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த தடவை நாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தது சாப்பாட்டுக்கு தான். ஏன்னா நமக்கு சோறு தான் முக்கியம். எங்க போனாலும் நமக்கு சோறு முக்கியம். சோ அதனால அதுக்கு தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் ஸ்நாக்ஸ்லாம். ஏன்னா நான் 17 to 20 மணி நேரம் ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறோம், அதுவும் சம்மர் டைம்ல. அதுவும் இல்லாம நான் 17 to 20 hours ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் டைம் லாங் டிராவல் பண்ண போறேன். அப்போ ட்ரெயின் ஃபுட் நமக்கு ஒத்துக்கலைன்னா என்ன பண்றதுன்ட்டு ரிஸ்க் எடுக்காம நாங்க வீட்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டோம். இப்போ நாங்க என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம்ட்டு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல இருந்து பார்க்கலாம். இது வெறும் ஸ்வீட் மட்டும் இல்ல, நமக்கு எனர்ஜி பூஸ்டரே இதுதான். சுகர் லெவல்லாம் கம்மி ஆயிடுச்சுன்னா இதுதான் நமக்கு யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது கருப்பு உளுந்து லட்டு. இது ஒரு பாரம்பரியமான பாட்டி காலத்து மருந்துன்னு கூட சொல்லலாம். இதுல அயன், கால்சியம், மெக்னீசியம்னு எலும்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்க தேவையான எல்லாமே இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இது கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது, பாய்ஸ்க்கு நல்லது. பட் பாய்ஸ் விட கேர்ள்ஸ்க்கு ரொம்ப நல்லது. கேர்ள்ஸுக்கு ஏன் ரொம்ப நல்லதுன்னு பாத்தீங்கன்னா, இது பீரியட் டைம்ல வர பெயினுக்கும் முதுகு வலிக்கும் செம்ம மருந்தா இருக்கும். இது டிராவல் அப்போ வர டயர்னஸ்க்கும், பிளட் ப்ரெஷருக்கும், ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ், நீங்க டிராவல் பண்ணும்போது மறக்காம இதை செஞ்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நெய் பாசிப்பருப்பு லட்டு. இதுல ஹை புரோட்டீன் இருக்கு. இது மசில் growthக்கும் பாடி டிஷ்யூ ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. மத்த பருப்பு மாதிரி இல்லாம இது ஈஸியா டைஜஷன் ஆகுது. சோ குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். இதுல இருக்கிற ஃபைபர் நம்மள ரொம்ப நேரம் பசி எடுக்காம பாத்துக்கும். சோ டயட்ல இருக்கிறவங்க கூட இது கொஞ்சமா எடுத்துக்கிட்டா நல்லதுதான். நெக்ஸ்ட் ரவா லட்டு. ரவா நெய் கலந்து செஞ்ச இந்த லட்டு உடனே எனர்ஜி தரும். இதுல இருக்கிற மெக்னீசியம் நம்ம நர்வ் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணவும் ரெகுலேட் பண்ணவும் உதவுது. இந்த ரவா லட்டு நாங்க செஞ்சது சக்கரை போட்டு தான் செஞ்சிருக்கோம். பட் இதுலயே வெல்லம் போட்டு செஞ்சா இரும்பு சத்தும் சேர்ந்து கிடைக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு இது பர்ஃபெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் சோமாஸ் உள்ள வைக்கிற ஃபில்லிங்க்கு வந்து தேங்காயும் சர்க்கரையும் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நல்லா கிரன்ச்சியா இருக்கும், சாப்பிட நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். கொஞ்சம் லைட்டா இருந்தாலும் ஃபில்லிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் ஒப்பட்டு. இதை போலின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இது உகாதி, அதாவது தெலுங்கு வருடப்பிறப்பு அன்னைக்கு செய்யற ட்ரெடிஷ்னல் ஃபுட். இது நாங்க டிராவல் பண்ண போற அன்னைக்கு தான் உகாதி. ஆக்சுவலி எனக்கா அமைதா இல்ல நானா அப்படி அமைச்சுக்கிறேனான்னு எனக்கு தெரியல. நான் எந்த ஊருக்கெல்லாம் போறேன்னா அந்த ஊர்ல எல்லாம் இப்போ ஃபெஸ்டிவல் டைமா தான் இருக்கும். மைசூர் போனப்ப பாத்தீங்கன்னா தசரா ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. ஈரோடு போனப்ப அங்க திருவிழா நடந்துச்சு. பெங்களூர் போனப்போ அங்க லோக்கல் ஃபெஸ்டிவல். இப்போ நான் ஹைதராபாத் போறேன், அன்னைக்கு உகாதி ஃபெஸ்டிவல். இன்னும் நிறைய ஊருக்கு போனப்போ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடந்திருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டே போனா ஒரு வீடியோவே ஆகும், அவ்வளவு பெரிய லிஸ்ட் அது. சோ அதனால இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த போலியில கடலைப்பருப்பு, வெல்லம், தேங்காய், நெய் எல்லாமே யூஸ் பண்ணிருக்கோம். சோ இதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். கடலைப்பருப்பு வந்து புரோட்டீன் ரிச், சோ இது பாடிக்கு ஸ்ட்ரென்த் தரும். வெல்லம் யூஸ் பண்ணிருக்கோம், சோ இதனால ரிஃபைன் சுகரை விட இது ஹெல்த்தி தான். நேச்சுரலாவே எனர்ஜி தரும். தேங்காய் ஆட் பண்ணிருக்கிறதால இது குட் ஃபேட் அண்ட் டேஸ்டும் இம்ப்ரூவ் ஆகும். நெய் இருக்கிறதால இது எனர்ஜி பூஸ்டர், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். லாங் ஜர்னிக்கு இந்த ஃபுட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லான மாதிரி ஃபீல் தரும்.
நெக்ஸ்ட் நிப்பெட். இது கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கிறதால டிராவல் டைம்ல நல்லா இருக்கும். டீயோட சேர்த்து சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். இவ்வளோ ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு போறோம், காரமா ஏதாவது சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். கடையில வாங்கி சாப்பிட்ற சிப்ஸ் விட வீட்லயே செஞ்சு எடுத்துட்டு போற நிப்பெட் முறுக்கு எவ்வளவோ பெட்டர். நெக்ஸ்ட் முறுக்கு. நம்ம இந்த நிப்பெட், முறுக்கு, சோமாஸ், இந்த லட்டுங்க எல்லாமே நம்ம வீட்லயே செஞ்சது. எல்லாமே தரமான மாவுலையும் நல்ல எண்ணெயிலையும் செஞ்சிருக்கோம். ஸோ எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் வராது. சாப்பிட ரொம்பவே சேஃப். மேக்ஸிமம் எல்லாமே 5 to 7 days வச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் டிராவலுக்கு எடுத்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஃப்ரூட் கேக். இது நம்ம பேக்கரியில தான் வாங்கினோம், வீட்டில் செஞ்சது இல்லை. நல்லா சாஃப்டா டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டு நல்லா டேஸ்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ளம் கேக். இதுவும் நம்ம ஷாப்ல தான் வாங்கினோம், வீட்டில் பண்ணல. நல்லா இதுலயும் டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டு நல்லா சாஃப்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் தக்காளி சாதம். இது நாங்க ட்ரெயின்ல போகும்போது லஞ்சுக்கு தான் சாப்பிட்டோம். இது லைட்டா இருக்கிறதால சீக்கிரமா ஜீரணமாகும். புளிப்பா இருக்கிறதால வாமிட் வராமலும் தடுக்கும். நெக்ஸ்ட் புளியோதரை. இதுதான் டிராவல்லே கிங்னு சொல்லலாம். 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இதுல இருக்கிற புளிப்பு சுவை நேச்சுரலாவே ப்ரிசர்வேட்டிவா யூஸ் ஆகுது. ஸோ நைட் சாப்பிட்றதுக்கு இது பெஸ்ட். லாஸ்டா ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணி. நாங்க 3 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப வெயிலா இருக்கும். ஹைதராபாத்தும் ஆல்ரெடி ரொம்ப வெயில். நம்ம 20 மணி நேரம் ட்ரெயின்லேயே டிராவல் பண்ணணுன்றப்போ நம்ம அங்க காசு கொடுத்து வாங்கியதுக்கு அந்த காசை வேற வேஸ்ட் பண்ணிட்டு நாங்க வீட்டுல இருந்தே 3 லிட்டர்ஸ் எடுத்துட்டு போயிட்டோம். நம்ம எப்பவுமே டிராவல் பண்ணும்போது நம்ம உடம்பு ஹைட்ரேட்டா வச்சுட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு நல்லது. இப்படி நாங்க எல்லாம் ஆல்ரெடி எல்லாமே பிளான் பண்ணதால இப்போ எங்களுக்கு ஃபுட் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே உயிர் வாழ்ந்துருவோம். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். எப்பவுமே டிராவல் அப்போ ஆயில் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீயும் ஆயில் ஃபுட் தானே எடுத்து வச்சிருக்கேன்னு என்ன கேட்காதீங்க. நாங்க கொஞ்சமா ஆயில் போட்டுதான் எல்லாமே செஞ்சிருக்கோம். எண்ணெயே உறிஞ்சிருக்காது எந்த ஐட்டமே நாங்க பண்ணதில்ல. ஸோ ஹோம்மேட் ஃபுட், சேஃப் டிராவல். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் யோசிச்சு ட்ரிப் போறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வரப்போற பெரிய பிரச்சனைல இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். அதையும் தாண்டி சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதையும் நான் சமாளிச்சுதான் ஆகணும். இங்க பாருங்க, வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் சில அடிகள் விழதான் செய்யும். பிரச்சனையே வராதுன்னு சொல்ல வரல. பட் நமக்கு தெரிஞ்ச பேசிக் ப்ராப்ளத்தை நம்ம இப்ப சால்வ் பண்ணிட்டோம். சோ இனி ஹோட்டல் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல, ஃபுட்டே கிடைக்கலனாலும் ப்ராப்ளம் இல்ல. எங்க போனாலும் இந்த ஸ்நாக்ஸை பேக்ல போட்டு எடுத்துட்டு போயிட்டோமா, கையில ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் 3 இருக்கு, 3த்துலயும் ஃபுல்லா வாட்டர் ஃபில் பண்ணிக்கிட்டோமா, எங்க போனாலும் சமாளிச்சிடலாம். ஃபுட்டும் சாப்பிட்டாச்சு, வாட்டரும் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஏன்னா நம்ம சுத்தி பார்க்க போற எல்லா இடத்துலயுமே பக்கத்துல ஹோட்டல் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஹோட்டல் க்ளோஸ் ஆயிருக்கு, அதனால நாங்க இவ்வளவு எடுத்துட்டு போறோம். இப்போ ஹோட்டலே இல்லைனாலும் நாங்க பேசிக் ஸ்நாக்ஸ் எப்பவுமே எடுத்துட்டு போவோம். ஏன்னா நம்ம பக்கத்துல எல்லாம் ஹோட்டல் இருக்குமா தெரியாது. இருக்கிற இடத்துல நான் சாப்பிடணும், இல்லாத இடத்துல ஸ்நாக்ஸை வச்சு சமாளிச்சிடணும். எப்பயுமே நானும் எங்க அம்மாவும் அப்படிதான் பிளான் பண்ணுவோம். சோ இது மூலியமா நீங்களும் நெக்ஸ்ட் டைம் எங்கேயும் தேடி அலையாம இருக்கிற இடத்துல சாப்பிட்டு, இல்ல பசிக்குது அப்படின்றப்போ ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டு நல்லா இருந்தா சரி. தக்காளி சாதம், புளியோதரை எல்லாம் முந்தின நாளே செஞ்சு வச்சுட்டோம்னு நினைச்சிடாதீங்க. நாங்க லட் ஐட்டம்ஸும் சோமாஸ், நிப்பெட், முறுக்கு அது மட்டும் தான் முன்னாடி நாளே செஞ்சு வச்சுட்டோம். ஒப்பட், புளியோதரை, தக்காளி சாதம் மார்னிங் தான் செஞ்சோம். அதாவது எங்களுக்கு 7 மணிக்கு ட்ரெயின், நாங்க 6 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பணும்னா மார்னிங் 2 மணிக்கே எழுந்து நாங்க செஞ்சு எடுத்துட்டு 6 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். டாடா.